வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்கப் போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மோட்டார் சைக்கிளை மோதிவிட்டு தப்பியோடிய கார் சாரதி பரிதாபமாக பலியாகிய இளம் யுவதி. மீனவருக்கான ஓய்வூதிய திட்டம் நவம்பர் 21 முதல். படுக்கையிலேயே இறந்த பெண்ணின் பிரேத பரிசோதனையில் வெளியான தகவல். பாடசாலைகளில் நிலவும் பௌதீக வளப்பற்றாக்குறை பற்றி ஆராயும் உபகுழுவில் ஆதம் பாபா எம்பியும் நியமனம். திருமணத்துக்கு தயாரான பெண்ணுக்கு அதிகாலையில் நேர்ந்த பெரும் சோகம், கோர விபத்தால் சிதைந்த குடும்பம். புதிய உச்சத்தை தொட்ட தங்க விலை, நகை வாங்க காத்திருப்போரின் நிலை. தொடர்பான விரிவான செய்திகள். மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. அதே நேரம் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இதேவேளை கொழும்பிலிருந்து காலி ஊடாக மாத்திரை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. முல்லைத்தீவிலிருந்து திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கார் ஒன்று எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி ஏற்பட்ட விபத்தில் இளம் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் அக்கரைப்பற்று பொத்துவில் தாம்பிலுவில் பகுதியில் வீதியில் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. அக்கரைப்பற்று திசையிலிருந்து பொத்துவில் திசை நோக்கி பயணித்த கார் ஒன்று எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தை அடுத்து காரை செலுத்தி சென்ற சாரதி காரை நிறுத்தாமல் ஓடிச் சென்று திருக்கோவில் தம்புலுவில் பகுதியில் காரை கைவிட்டு தப்பி சென்றுள்ளார். விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி மற்றும் பின்னால் அமர்ந்து சென்ற பெண்ணும் பலத்த காயமடைந்து திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் சிகிச்சை பலனின்றி குறித்த பெண் உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அக்கரைப்பற்று பகுதியைச் சேர்ந்த 24 வயதான அர்ச்சனா என்ற பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய காரின் சாரதியை கைது செய்ய திருக்கோவில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சர்வதேச மீனவர் தினத்தை முன்னிட்டு விசேட ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இத்திட்டம் எதிர்வரும் நவம்பர் 21 அறிமுகப்படுத்தப்படும் என கடற்றொழில் பிரதியமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்தார். அதேவேளை நட்டத்தில் இயங்கிய கடற்றொழில் கூட்டுத்தாபனம் தற்போது லாபமூட்டி வருவதால் கடற்றொழில் கூட்டுத்தாபனத்தை மூட வேண்டிய அவசியம் கிடையாது என்றும் பிரதியமைச்சர் தெரிவித்தார். இத்தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்தை நாம் பொறுப்பேற்கும் போது கடற்றொழில் கூட்டுத்தாபனம் 1700 மில்லியன் ரூபாய் கடனை எதிர்கொண்டிருந்தது. மீனவர்களுக்கு 700 மில்லியன் ரூபாவை கூட்டுத்தாபனம் செலுத்த வேண்டியுள்ளது. ஊழியர்களுக்கான ஊழியர் சேமலாப நிதியும் முறையாக செலுத்தப்படவில்லை. கூட்டுத்தாபனம் எதிர்கொண்டிருந்த கடன் மற்றும் நிதி நெருக்கடிகளை முறையாக முகாமைத்துவம் செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். இதற்கமைய கூட்டுத்தாபனம் கடந்த ஜூலை மாதம் 3 மில்லியன் ரூபாய், ஆகஸ்ட் மாதம் 10 மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் வருமானத்தை பெற்று வருகிறது. நெருக்கடிகளுக்கு முறையாக தீர்வு காணும் பின்னணியில்தான் கூட்டுத்தாபனத்தை மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஒரு தரப்பினர் போலியான செய்தியை பரப்பியுள்ளார். கூட்டுத்தாபனத்தை மூட வேண்டிய அவசியம் தற்போது கிடையாது. எதிர்வரும் நவம்பர் மாதம் 21 சர்வதேச மீனவர் தினத்தை முன்னிட்டு மீனவர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
படுக்கையிலேயே இறந்து கிடந்த பெண்ணின் சடலம் மீதான பிரேத பரிசோதனையில் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பது உறுதியாகியுள்ளது. அதன்படி கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவர் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்டவர் தம்புள்ளை தித்தவெல் கொல பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய ஒரே குழந்தையின் தாயாவார். அவர் கலேவில வலய கல்வி அலுவலகத்தில் முகாமைத்துவ சேவைகள் அதிகாரியாக பணிபுரிந்து வந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவந்துள்ளதாவது, தம்புள்ளை தித்தவெல்கொல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் உள்ள ஒரு அறையில் படுக்கையிலேயே ஒரு பெண் ஒருவர் மர்மமாக இறந்துள்ளதாக கடந்த 13ஆம் தேதி போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தமது மனைவி பரீட்சைக்காக படித்துவிட்டு மாலை 4 மணியளவில் நித்திரை செய்ய படுக்கைக்கு சென்றதாகவும், இரவு 9 மணியளவில் அவரை நித்திரையிலிருந்து எழுப்பிய போதும் அவர் எழும்பவில்லை என்றும் உயிரிழந்த பெண்ணின் கணவர் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். இதனை அடுத்து தாம் அவள் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக அறிந்து 1990 ஆம்புலன்ஸ் சேவைக்கு அழைப்பை ஏற்படுத்தியதாகவும் வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார். இருப்பினும் மரணம் தொடர்பாக போலீசாருக்கு எழுந்த சந்தேகங்களின் அடிப்படையில் மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்தியதுடன் அது தொடர்பான சோதனைகளையும் முன்னெடுத்தனர். இந்த நிலையில் இன்று தம்புள்ளை வைத்தியசாலையின் சிறப்பு தடயவியல் மருத்துவர் KNC சேனரத்னவினால் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. இதன்போது தலையில் ஏற்பட்ட பலத்த காயங்கள் காரணமாக உள் இரத்தப்போக்கு ஏற்பட்டதே மரணத்துக்கான காரணம் என தெரியவந்துள்ளது. எவ்வாறாயினும் குறித்த தம்பதியரின் 5 வயது குழந்தையின் சந்தேகத்துக்கிடமான நடத்தை மற்றும் குழந்தை மிகவும் பயந்து போயிருந்தமையினால் இந்த மரணம் தொடர்பாக மேலும் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அதன்படி உயிரிழந்த பெண்ணின் கணவர் கைது செய்யப்பட்டு கொலை நடந்த விதம் குறித்த தகவல்கள் அறிய போலீசார் தொடர்ந்தும் அவரிடம் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தம்புள்ளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அலுவலர்கள் மற்றும் அமைச்சுசார் ஆலோசனைக் குழுவின் பாடசாலைகளில் நிலவும் பகுதிகள் பற்றாக்குறை பற்றிய ஆராயும் 4 உறுப்பினர்கள் கொண்ட உபகுழுவில் பாராளுமன்ற உறுப்பினர் அபூபக்கர் ஆதம்பாவாவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இக்குழுவின் தவிசாளராக சன்மிலி குணசிங்க தலைமையில் அபூபக்கர் ஆதம்பாவா, சஞ்சீவ ராசிங்க, சமந்த ராமசிங்க ஆகியோர் இதில் உள்ளடங்கியுள்ளனர். இதன் மூலம் நாட்டுக்கும் எமது பிரதேசத்துக்கும் மற்றும் கல்விசார் சமூகத்துக்கும் சேவையாற்ற உடலுள்ள ரீதியாக ஆரோக்கியத்தை வழங்க தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டாளர்கள், ஆதரவாளர்கள் உட்பட பொதுமக்கள் இறைவனிடம் பிரார்த்தித்து தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றனர். தெற்கு அதிவேக வீதியில் கலனிகமவுக்கும் ககதுடுவைக்கும் இடையே நடந்த விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த விபத்தில் 6 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்த புஷ்பகுமாரி சந்தமாலி என அடையாளம் காணப்பட்டுள்ள குறித்த பெண் டிசம்பர் மாதம் திருமணம் செய்ய தயாராக இருந்ததாக தெரியவந்துள்ளது. காலியில் கொழும்பு நோக்கி பயணித்த லாரிக்கு பின்னால் பயணித்த வேன் இன்று அதிகாலை மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். விபத்தில் காயமடைந்த வேனின் சாரதி ஆணொருவர் மற்றும் 2 பெண்கள் ஹோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 3 குழந்தைகள் கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவருகிறது. அவர்களில் கோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 35 வயதுடைய பெண்ணொருவரே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் டிசம்பர் மாதம் திருமணம் செய்ய தயாராக இருந்ததாக தெரியவந்துள்ளது. சடலம் ஹோமாகம வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் மொரகஹேன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்ரேலில் பணிபுரிந்த ஒருவரை இன்று நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக தவளமையில் இருந்து கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு பயணித்த வேன் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்து தங்க விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 11,14,058 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 39,300 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 3,14,400 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராம் 36,030 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் 2,88,200 ரூபாவாக பதிவாகியுள்ளது.
மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 34,390 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,75,100 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.